ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம இந்த அகாடமிக் இயர்க்காண்டி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 2024 இந்த அகாடமிக் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இதுல என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம், இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல நமக்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ண போறோம், ஸ்டடி மெட்டீரியல் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ண போறோம், ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து எப்படிலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் 1 நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த அகாடமிக் இயர் 2024க்கு ஸோ இப்போ நமக்கு வரப்போற எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா கண்டினியூஸா கடைசி வரைக்கும் நீங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு ஃபுல் டீடைலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஸோ இது ரிலேட்டடா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.salaiEasyMaths.com ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்னென்னலாம் நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தின உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீடைல் வேணும் அப்படின்னா, ஸோ இங்க உள்ள இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை நீங்க வந்து கிளிக் பண்ணி, ஸோ நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் என்னன்றதை அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, மேல கோர்சஸ் அப்படின்னு இருக்கும், அடுத்து அகாடமிக் அப்படின்னு இருக்கும், வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல போய் நீங்க லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நேம், இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கோர்சஸ்ல போனீங்க அப்படின்னா டிஆர்பி, ஸோ அதே மாதிரி பாலி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான எக்ஸாமினேஷன் ரிலேட்டடு, டிஎன்பிஎஸ்சியில கண்டக்ட் பண்ற எக்ஸாமினேஷன், ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோமோ இது எல்லாமே இந்த கோர்சஸ்ல நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா பிஜி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஜி, ஸோ இதுக்கு ரிலேட்டடான அதாவது சிலபஸ் காப்பி, சாம்பிள் மெட்டீரியலு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ஸோ இந்த அகாடமிக்ல போனீங்கன்னா இது ஃபுல்லாக ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சாம்பிள்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். வீடியோஸில் போனீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பிக்கான ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கும், யூஜி டிஆர்பிக்கான ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கான செப்பரேட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸா, யூனிட் வைஸா நம்ம வந்து ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னாலுமே, ஸோ நம்ம இந்த பிஜிடிஆர்பிக்கு உள்ள யூனிட் வைஸ் உள்ள ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். இதே மாதிரி யூஜிக்குமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஸோ லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணி வெப்சைட் அட்ரஸ்ல போயிட்டு ஸோ நீங்க உங்களோட மெயில் ஐடி, உங்க நேமு இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருப்போம். அந்த டெலிகிராம் குரூப் இல்லை வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாச்சும் ஒரு குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட அப்கமிங் என்னென்னலாம் நம்ம அப்டேட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்ல இருந்து ஸோ டென்டேட்டிவா த ஆனுவல் பிளானர் 2024 இந்த இயருக்கான ஆனுவல் பிளானர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட்ல நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல நமக்கு என்னென்னலாம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க, இந்த அகாடமிக் இயர்ல என்னென்ன எக்ஸாமினேஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது பிப்ரவரி 13th நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பிப்ரவரி 13th ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 31 அதாவது 2023 நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சு டோட்டலா வந்து ஒரு 200 டேஸ் நம்ம எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் 1 நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். பிஜிடிஆர்பிக்கும் பாலி டிஆர்பிக்கும் சேர்த்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகாடமிக் இயர்லையும் இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜிடிஆர்பிக்கு ஸோ நமக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் வரப்போகுது.
நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மே 2024ல வரப்போகுது. ஸோ இதில நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா 200ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஸோ நமக்கு எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வரப்போகுது. நம்ம ஆகஸ்ட் மந்த் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இதுதான் இந்த அகாடமிக் இயர்ல பிஜிடிஆர்பிக்கான ஷெட்யூல் டிஆர்பி பிளானர்ல குடுத்துருக்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பொங்கலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கான ஷெட்யூல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்லேயும் போட்டிருந்தோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லலாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம பொங்கல் முடியட்டும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ பிப்ரவரி 1ல ஆரம்பிச்சு, ஸோ ஆகஸ்ட் 18th நம்ம முடிக்க போகிறோம். அதே 200 டேஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த பிளான் நம்ம ஏற்கனவே பண்ணது தான். ஸோ அந்த ஷெட்யூல் பிரகாரமே பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிலையும் ஆனுவல் பிளானர்ல அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேட்சுக்கு என்ன பிளான் பண்ணமோ கரெக்டா அதுக்கு ஈக்குவலண்டா இப்போ நமக்கு ஆனுவல் பிளானர்லயும் நமக்கு வந்துக்கிறதுனால, ஸோ அந்த ஷெட்யூல் பிரகாரம் நம்ம வந்து இந்த 200 டேஸ் நம்ம நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி, ஸோ நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போறோம் இது எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வர எக்ஸாமினேஷன்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் 2க்கான ஷெட்யூல் என்ன, ஒவ்வொரு மந்த்ல எத்தனை டேஸ் இருக்கு, நம்ம இந்த 200 டேஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டெஸ்ட் வைக்க போறோம், அதுல யூனிட் டெஸ்ட் எப்படி இருக்கு, டாபிக் வைஸா டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், அந்தந்த யூனிட்டுக்குமே ஃபுல் டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், அந்த யூனிட்டோட சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அது இல்லாம ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைலா ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ கிளாஸ்ல கொடுக்க போறோம். ஸோ இதுல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ நம்ம இதுல எப்படி இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எப்படிலாம் நீங்க அட்டன் பண்ணணும் டீடைல் தான் ஸோ நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல கொடுக்க போறோம். ஓகே கவனிங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் 2 ஸோ இதோட ஷெட்யூல் பிளான் தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். இந்த ஷெட்யூல் பிளான் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிப்ரவரி மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். பிப்ரவரி 1ல ஆரம்பிச்சு எப்போ நம்ம முடிக்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 18th நம்ம வந்து முடிக்கிறோம். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 டேஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ஷெட்யூல் அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் 2க்கான ஷெட்யூல் பிப்ரவரி 1ல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 18th நம்ம வந்து முடிக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஜனவரியில உள்ள 15 டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஜனவரி, ஸோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 17th இருந்து ஜனவரி 31st வரைக்கும், அதாவது ஜனவரி 17th டு ஜனவரி 31st வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் நீங்க வந்து லேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1ல நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம் டெஸ்ட் பேட்சை. ஸோ இந்த ஒரு 15 டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல யாரெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இந்த ஜனவரி 17ல இருந்து 31st வரைக்கும் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க அடுத்து பிப்ரவரியில நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் எடுத்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ பிப்ரவரியில பாத்தீங்கன்னா 29 டேஸ் இருக்கும், மார்ச்ல 31 டேஸ் இருக்கும், ஏப்ரல்ல ஒரு 30 டேஸ், மேல பாத்தீங்கன்னா 31 டேஸ் இருக்கும், ஜூன்ல 30 டேஸ், ஜூலைல 31 டேஸ், ஆகஸ்ட்ல 18 டேஸ், டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் எடுத்துக்கிறோம். அப்ப பிப்ரவரி 1ல இருந்து ஆகஸ்ட் 18th வரைக்கும் உள்ள டேட்டை 200 டேஸ் எடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம எத்தனை டேஸ் கொடுக்க போறோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை ஸ்லீப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், எத்தனை யூனிட் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம்ன்ற ஃபுல் டீடைல் தான் நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போற டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட். இப்போ இந்த யூனிட் டெஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 அல்ஜிப்ரா, யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ், அடுத்த யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து அந்த யூனிட் டெஸ்ட்டை எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா கண்டக்ட் டாபிக் வைஸ் வந்து ஸ்லீப் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ஸ்லீப் டெஸ்ட் கண்டக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 140 டேஸ் எடுத்துக்கிறோம். இந்த 10 யூனிட்ஸுக்குமே இந்த ஸ்லீப் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 145 டேஸ் எடுத்துக்கிறோம். ரிவிஷன் டெஸ்ட் இதுல வந்து ஒரு 4 ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிறோம். ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு 35 டேஸ் எடுத்துக்கிறோம். ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாடல் டெஸ்ட் 10 யூனிட்டும் சேர்த்து மாடல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றோம்னா ஒரு 7 மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு 35 டேஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி யூனிட் டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ஜிப்ராக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் இருக்கும்.
அப்புறம் அந்த யூனிட்டோட ஒரு ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அல்ஜீப்ரால மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா நம்ம குடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்ல எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எத்தன யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், எத்தன ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜீப்ரால யூனிட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 787 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றது. ஸோ அதே மாரி ரியல் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 645 இந்த மாரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8000 நியரஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்துரும். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண உடனே இந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கான ஷெட்யூல் ஃபுல்லா நம்ம டெஸ்ட் 1ல இருந்து கடைசி இந்த ஆகஸ்ட் 18th வரைக்கும் உள்ள டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஒவ்வொரு யூனிட்ல எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்க போது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். அனுப்பிட்டு என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவோம். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணி, ஸோ அதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த ஒரு 200 டேஸுக்கு ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கான வீடியோ கிளாஸஸ், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மெட்டீரியல் 10 யூனிட்ஸுக்கான ஒரு ஃபுல் மெட்டீரியல் டீடைல்டா நம்ம எழுதியிருக்கிற மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா நம்ம அனுப்புவோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 1ல ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி 1ல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 18th டோட்டலா வந்து ஒரு 200 டேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஜனவரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 17th இருந்து 31st வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டேட்ல என்னால ஜாயின் பண்ண முடியல சார் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க அதுக்கப்புறமா கூட நீங்க ஜாயின் பண்ணிட்டு எந்த யூனிட் வரைக்கும் முடிஞ்சிருக்குதோ அதை வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த 200 டேஸ்க்குள்ள நீங்க எந்த டைம்ல வேணா நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள யூனிட் உங்களுக்கு இண்டிவிஜுவலா அனுப்பிடுவாங்க. அந்த யூனிட்டோட மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கன்டினியூ பண்ணி. ஸோ இதுதான் நம்ம கண்டக்ட் பண்ண போறதுக்கான டெஸ்ட் டீடைல். ஒவ்வொரு யூனிட்ல நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், ரிவிஷன் டெஸ்ட் எப்படி டெஸ்ட் எந்தெந்த டேட்ல இருந்து எந்தெந்த டேட் வரைக்குமே கொடுத்தோம். இப்போ யூனிட் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1ல ஆரம்பிச்சு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 24th அதாவது ஜூன் 24th பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டை முடிச்சிடும். ஒரு 5 months வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து யூனிட் டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 25ல இருந்து ஜூலை 14th வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஜூலை 15th இருந்து ஆகஸ்ட் 18th வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். கரெக்டா நமக்கு இந்த அகாடமிக் இயர் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நோட்டிபிகேஷன் மே மந்த் வரும். எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணிருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே பிஃபோர் பொங்கலுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம இந்த அகாடமிக் பிளான் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சதுனால சரி ஓகே அந்த அகாடமிக் பிளான் வரட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்படின்றதுனால அகாடமிக் பிளான் வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்றோம். ஸோ அதனால இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க இந்த ஜனவரி 31st மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம பிப்ரவரி 1ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஒரு 200 டேஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி வச்சு ஃபுல்லா படிச்சுக்கலாம். நம்ம நடத்துற வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பேக்கேஜா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பத்தின உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்க உள்ள நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து பிஜிடிஆர்பி சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் என்னன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் 2க்கான டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்குறோம். இப்போ இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் 2ல நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம், இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி. ஸோ நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் நடத்தியிருப்போம். அந்த வீடியோ கிளாஸ் நடத்தினதோட பிடிஎஃப் காப்பி கொடுப்போம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபுல் நோட்ஸ் ஒரு பிடிஎஃப் காப்பி இருக்கும். ஸோ அது அடிஷ்னலாக நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸோ மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 பிடிஎஃப் காப்பி. ஒன்று நம்ம நடத்திருக்கிற கிளாஸோட அப்படியே நடத்தினதோட அப்படியே டைரக்ட் பிடிஎஃப் காப்பி ஒன்று இருக்கும். இது இல்லாம அடிஷனல் மெட்டீரியல் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதோட பிடிஎஃப் காப்பி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 2 பிடிஎஃப் காப்பி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி 10 யூனிட்ஸுக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அடுத்து 10 யூனிட்ஸுக்கான வீடியோ கிளாஸஸ் ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம ஃபுல்லா நடத்திருப்போம் பார்த்தீங்களா,
அந்த வீடியோ கிளாஸ் டாபிக் வைஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்குது, அந்தந்த டாபிக் வைஸா நம்ம வீடியோ கிளாஸ அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த டெஸ்ட் பேட்ச் யூனிட் நம்ம கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து புரொவைட் பண்ணிருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் காப்பி. அதாவது ஒவ்வொரு யூனிட் வைஸா தனியா எடுத்து எழுதியிருப்போம். அல்ஜீப்ரா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே நம்ம 2001ல இருந்து இந்த 2021 வரைக்கும் உள்ள கண்டக்ட் பண்ணது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 12, 13 இயர்ஸ்க்கு மேல உள்ள பிடிஎஃப் காப்பி எல்லாமே யூனிட் வைஸா நம்ம எழுதி இயர் வைஸா இருக்கும். அது எல்லா பிடிஎஃப் காப்பியுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்தந்த யூனிட் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே எந்த யூனிட் நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்க போறோமோ, அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளு, இல்லன்னா அதுக்கு முன்னாடி நாளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த யூனிட்டோட மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, அந்த யூனிட்டோட வீடியோ கிளாஸோட லிங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம புரொவைட் பண்ணிருவோம். அத நீங்க வச்சு படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கன்ற அனலைஸ் பண்ணிட்டு, அடுத்து நம்ம கண்டக்ட் பண்ண போற அந்த டெஸ்ட் ஷெட்யூல் அனுப்புறோம் பார்த்தீங்களா? அந்த டெஸ்ட் ஷெட்யூல் பிரகாரம் நம்ம குடுக்குற கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி பார்த்து, அதோட ஆன்சர் கீ நம்ம அனுப்புவோம். அத செக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெஸ்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதையும் நம்ம பிடிஎஃப் காப்பியா புரொவைட் பண்ணிருவோம் நம்ம. டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் பார்த்தீங்களா? அதாவது ஸ்லீப் டெஸ்ட் டாபிக் வைஸா இருக்கும். இன்னொன்னு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மாடல் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் காப்பியா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். டெஸ்ட் நம்ம வந்து நெறைய கண்டக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு யூனிட்லயுமே நெறைய டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம டைம் குடுத்துருப்போம். அந்த டைம் பிரகாரம் நீங்க படிச்சு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இதுதான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம வந்து புரொவைட் பண்ண போறது. இப்ப சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நேமு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், என்ன எக்ஸாம் பிஜிடிஆர்பி அப்படின்றத டைப் பண்ணி, நீங்க அத பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் இமேஜையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் இதே நம்பர் தான். ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் இது எல்லாமே ஒரே நம்பர் தான். இந்த நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கங்க. சேவ் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். அவங்க தனியா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில ஆட் பண்ணிக்குவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000 ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம. இந்த நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபர் இத நம்ம வந்து கன்சிடர் பண்ணி, இந்த ₹2000 நம்ம கேன்சல் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1500 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இது எல்லாத்துலயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி 10 யூனிட்ஸ்க்கு வந்துரும். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் சிலபஸ்க்கு உள்ளது வந்துரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் காப்பி வந்துரும். டெஸ்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது எல்லாமே பிடிஎஃப் காப்பியாவே உங்களுக்கு வந்துரும். அதோட ஆன்சர் கீயோட வந்துரும் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1500 மட்டும் தான். இந்த 1500 நீங்க பே பண்ணிட்டு, இதுல உள்ள டீட்டெயில்ஸ நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா போதும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா போதும். உங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கரெக்ட்டான வாட்ஸ்அப் நம்பர குடுத்துருங்க. அத தான் இந்த டெஸ்ட் முடியிற வரைக்குமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நடுவுல அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் எதுவும் சேஞ்ச் கரெக்ட்டான வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, அவங்க தனியா குரூப்ல ஆட் பண்ணிக்குவாங்க. இத பத்தின ஃபுல் டீட்டெயில் அதாவது இந்த டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸ் என்னன்றத கண்டக்ட் பண்ண போறது. அதுக்கப்புறம் அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் டீட்டெயில உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் குரூப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டெஸ்ட்ட கன்டின்யூ பண்ணலாம். நம்ம இந்த பிப்ரவரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். இப்ப உள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் ஜாயின் பண்றதுக்கான ஒரு டேட் குடுத்துருப்போம். இன்கேஸ் இந்த டேட்ல ஜாயின் பண்ண முடியாட்டினாலும், நீங்க அதுக்கப்புறம் பிப்ரவரில கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில். அதாவது டெஸ்ட் பேட்ச் 2க்கான ஃபீஸ் டீட்டெயில். இத எப்படி பே பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் அனுப்பணும்ன்றது எல்லாமே பார்த்துட்டோம். இதுல நம்ம என்னென்னலாம் புரொவைட் பண்ண போறோம்ன்றதையும் நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட் வைஸா எந்தெந்த டேட்ல இருந்து எந்தெந்த டேட் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறது ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த யூனிட் எடுத்தோம்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல இத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்கன்றது ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்துக்க போறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டேஸ் நம்ம வந்து எடுத்துக்க போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு 200 டேஸ் எடுத்தோம். இந்த 200 டேஸை எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இதே ஆர்டர்ல தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அல்ஜீப்ரா. இப்ப அல்ஜீப்ரா பார்த்தீங்க அப்படின்னா 17 டேஸ் எடுத்திருப்போம். அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ். இதுக்கு வந்து 15 டேஸ் எடுத்திருப்போம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு ஒரு 15 டேஸ், டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிக்கு ஒரு 15 டேஸ் எடுத்திருப்போம். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு 15 டேஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13 டேஸ் எடுத்திருப்போம். ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கு ஒரு 14 டேஸ் எடுத்திருப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு 15 டேஸ் எடுத்திருப்போம்.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1க்கு 14 டேஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா 12 டேஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து ஒரு 10 யூனிட்ஸ் முடிஞ்சதோட நம்ம என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ இதே ஆர்டர்ல தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இங்க வந்து டேட் கொடுத்துருப்போம். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இந்தந்த யூனிட் எடுத்து நம்ம கண்டக்ட் பண்ண போற ஃபுல் டேட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதே டேட் பிரகாரம் தான் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. இந்த டேட் பிரகாரம் அப்படியே கண்டக்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த 17 டேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அல்ஜிப்ரா 17 டேஸ் அப்படின்னா இந்த அல்ஜிப்ரால நம்ம என்னென்னலாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரால பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அதாவது டாபிக் வைஸ் அப்படின்னு எடுத்துங்க. டாபிக் வைஸா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு வந்து ஒரு டெஸ்ட் 5 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ குரூப் அப்படின்னா குரூப்பை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட், ரிங் அப்படின்னா ரிங்கை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட், வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட், மேட்ரிசஸ் ஐகன் வேல்யூஸ்னா அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட், இந்த மாதிரி டாபிக் வைஸா ஒரு 5 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை மட்டுமே எடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு 6 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த யூனிட்ல உள்ள எல்லா டாபிக்குமே சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 6 டேஸ், இதுக்கு ஒரு 5 டேஸ், இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 11 டேஸ் வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 டேஸ் எடுத்திருப்போம். அப்போ குரூப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா குரூப்புக்கு ஒரு 2 டேஸ் ஒதுக்கும். ரிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரிங்குக்கு ஒரு 2 டேஸ், அடுத்து வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 2 டேஸ், இப்படி ஒரு 2 டேஸுக்கு ஒரு டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த 200 டேஸ்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 டேஸ் ஆர் 3 டேஸ் ஆர் 4 டேஸுக்கு ஒரு டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்தந்த யூனிட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்ச மாதிரி இருக்கும், டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த யூனிட்டை ஒரு ஃபுல்லா படிச்சு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை டேஸ் எடுத்திருக்கிறோம், அதுல எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும்ன்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே இது அனுப்பிடுவாங்க. நீங்க இந்த ஷெட்யூலை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இதே ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டு அந்தந்த டேட்ல வர கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல யூனிட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3, 4 டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிவிஷன் டெஸ்ட். இப்போ ரிவிஷன் டெஸ்ட் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 5 யூனிட் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அடுத்த 5 யூனிட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட், திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் அதே யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் ஒன்று எடுத்துக்க போறோம். ரிவிஷன் டெஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்க போறோம். அப்ப ரிவிஷன் டெஸ்ட் யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிவிஷன் வந்துடும். 6ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 2 ரிவிஷன் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம டேஸ் கொடுத்துருப்போம். எத்தனை டேஸ், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும்ன்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நாள். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நாளில் நீங்கள் படிச்சு முடிச்சிங்கன்னா 5 யூனிட் படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த 5th டே பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அதாவது மாடல் டெஸ்ட் 10 யூனிட்ஸுமே சேர்த்து, ஸோ இந்த 10 யூனிட்ஸும் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் ஒரு 7 மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்டுக்கும் ஒரு 5 டேஸ் நம்ம டைம் கொடுப்போம், படிக்கிறதுக்கு டைம் கொடுப்போம். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்ற டேட் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்க படிக்கணும். ஸோ கடைசி நாள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஷெட்யூல். ஸோ இது ஃபுல் பிளானுமே நம்ம பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து இந்த டிஆர்பிக்கான ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஸோ கடைசியா பிளானர் வரப்போகுதுன்றதுனால நான் சரி ஓகே அதனால வெயிட் பண்ணிருந்தோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துட்டாச்சு. யூனிட் டெஸ்ட் நம்ம எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறோம், ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், ஃபுல் டெஸ்ட் என்ன கண்டக்ட் பண்ண ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிப்ரவரி 1ல ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ இந்த டெஸ்ட்டை முடிப்போம் அப்படின்னா ஆகஸ்ட் 18th. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் எடுத்துக்குவோம். இப்போ இந்த 200 டேஸ்ல நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம், ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன டீடைல்ஸ் அனுப்பணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உங்களோட நேமு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்டோட மெயில் ஐடி, ஸோ நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் இமேஜ், இது எல்லாமே ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் பிடிஎஃப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 10 யூனிட்ஸுக்கான வீடியோ கிளாஸ் லிங்க், ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் காப்பியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ற டேட் எல்லாமே குடுத்தாச்சு. ஸோ நீங்க ஜனவரி 17th ஸோ இன்னையிலிருந்து ஸோ ஜனவரி 31st வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஜாயின் பண்றதுக்கான டேட் அப்படின்றது குடுத்துருப்போம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ல இருந்து ஆரம்பிச்சுருவோம். ஷெட்யூல் பிரகாரம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி 1க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த யூனிட் பார்க்குறோமோ அந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, வீடியோ கிளாஸ் லிங்க் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னென்னலாம் நம்ம சைடு ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம குடுப்போம். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த யூனிட்டுக்கு என்னன்னைக்கு டேட்ல என்னென்ன டெஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம்ன்றத நம்ம தனியா ஷெட்யூல் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல நம்ம வந்து அந்தந்த டேட்டுக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த டேட் பிரகாரம் கொஸ்டின் பேப்பர் நம்ம எல்லாமே நம்ம வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்க அத அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஆன்சர் கீய செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருது என்னன்றது எல்லாமே நீங்க வந்து செக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் 2க்கான டீடைல்ஸ். ஸோ இத பத்தின வேற எதுவும் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ இங்க கீழ இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல டீட்டெயில் அனுப்புவாங்க. ஸோ அத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.